ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தாயமங்கலத்துக்கு கிளம்புறோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, நாம் தமராக்கி ஐயங்கோயிலுக்கு போயிட்டு எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு எல்லோரும் வந்தாச்சு. இது வர்றவ வந்து என் தம்பி பொண்ணு, என் தம்பி பேர் அழகர், தம்பி ஒய்ஃபு சரண்யா வர்றா, உதயஸ்ரீ அக்கா வர்றாங்க, அப்புறம் எங்கள் மம்மி ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்க. இப்போ எல்லாருமே தாயமங்கலத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன பிளான்னா, அங்கே போய் பொங்கல் வச்சுட்டு நேர்த்திக்கடன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் அங்கேயே செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வர்றதா பிளானு. இதான் பெரியப்பா வீடு. 2 தம்பிக்கும் 2 வீடு இருக்குது. இது உதயாஸ்ரீ மருமக உட்காந்துருக்கா. அடுத்து வந்து வாங்க பெரியப்பா வீட்டுக்குள்ளே போகலாமா? உள்ளே போவோம். எங்கள் மாம்ஸ் பாருங்கள், விபூதி வாங்கிட்டு வர்றார். அடுத்து அக்கா வீட்டுக்காரர் வராங்க. அடுத்து தங்கச்சின்ற தம்பி ஒய்ஃப் தான் நிற்கிறாங்க. பெரிய தம்பி பேர் வந்து ஐயனார் மனைவி மகாலட்சுமி பாருங்கள். அடுத்து தங்கச்சி தான் விபூதி வாங்கிட்டுருக்கு, ஜெயலட்சுமி. இவர் வந்து பெரியப்பா. எங்கள் அப்பாவுக்குலாம் ரொம்ப வயசு கூட இருக்கலாம். எங்கள் அப்பாவுக்குலாம் பெரியவர். இப்போ எல்லா பேரும் விபூதி வாங்கிட்டு தான் நாங்கள்லாம் வந்து எங்கே போகணும்னாலும் எங்கள் பெரியப்பாட்டை விபூதி வாங்கி தான் கிளம்புவோம். எல்லோரும் நல்லபடியாக சாமியை கும்பிட்டு பெரியப்பாட்டை விபூதி வாங்கிட்டு குட்டி யானையில் ஏறி உக்காந்து கிளம்பியாச்சு. வண்டி கிளம்பிருச்சு. வண்டி கிளம்பி போய்கிட்டே இருக்குது. அங்கனக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் வந்தாங்க. அப்படியே சேர்ந்து போனோம். ஃபோன் பார்க்குறது வந்து சின்ன கதை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கிட்டு இருக்கிற ரைட் சைடு இருக்கிறது எங்கள் பெரியக்கா, எங்கிட்ட தங்கச்சி மகன் எல்லோரும் உட்காந்து ஜாலியாக போகிறோம் பாருங்க குட்டி யானையில். அதுக்கப்புறமா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. கோயில் வந்து இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலை வந்து இறங்கிட்டு பொங்கல் வைக்க ரெடி ஆகிட்டோம். அங்கனையே வந்து ஒரு இடம் பிடிச்சி, இடம் வந்து வாடகை தான். வாடகைக்கு இடத்த பிடிச்சி ப்ளஸ் வந்து தம்பி ஏற்கனவே போவான், சவாரிலாம் போவேன். அதனால் அவன் ரெடியாக வச்சுருந்தேன். அந்த இதை ஃபுல்லாக விரித்து விட்டு மக்களெல்லாம் உக்காந்துட்டோம். சூடத்தை வச்சு ஆரம்பித்து வைக்கிறது எங்கள் பெரிய அக்கா தான். பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பித்து வைக்கிறாங்க. பானையை வச்சாச்சு. இந்த அடுப்புக்கான கல் விறகு எல்லாமே எல்லாருமே அதே மாதிரி ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் கடந்து யாரும் எடுத்துக்கலாம் போட்டாங்க. இல்லை பொறுமையாக தான் நடக்கிறதா வழக்கம்தான். அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. நாங்கள் உட்காந்த இடத்துலையே இந்த வரங்க 2 பக்கம் தட்டி மேலே சிமிச்சிட்டு எல்லாரையும் உள்ள நிழலில் உட்காந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் தான் அருள் வாக்கு சொல்கிறவர். எல்லாரும் அருள் வாக்கு வேணும்னா அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அருள் வாக்கு சொல்கிறவர் மணி சித்தர் அவர். ஆமாம், நான் இப்போ வந்து என்ன சொல்கிறது, ட்ரெண்டிங்கில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற குறி சொல்கிறவர். அவர் செல்லை பார்த்து தான் சொல்லுவார். சுயமாக சொல்ல மாட்டார், அடுத்தவங்களை பார்த்தா சொல்லுவார். அது யூடியூப்ல அவ்வளவுக்கு அவர் யூடியூப்ல தான் ஃபேமஸ். ஆமா, யூடியூப் ஃபார்மர். அவர்கிட்ட கேட்டா எல்லாமே எப்படி நடக்குங்கிறத நடந்து போயிட்டு கரெக்டா பாருங்க. பேர் வந்து ராஜா. ரெங்கராஜுங்க பேரு. அவர் பேர்ல மாற்றி சொன்னா நம்பாதீங்க. பேர் வந்து ரங்கராஜா. இவர் வந்து மதுரைக்காரு. இவர் தாயமங்கலத்துக்கு அடிக்கடி வருவாரு. இவருக்கு இந்த இடம் வந்து ஃபேமஸ். நீங்க எப்ப வந்தாலும் இவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்கலாம். சாமி எல்லாம் நல்லா சொல்லுவாராங்க. புரியுதா? பயங்கரமா சொல்லுவாருங்க. அப்படியா? நடக்குமான்னு நடக்கிறவங்கள பார்த்து சொல்லணும். அதே மாதிரி அவர் வீட்டுல முன்னாடியே போய் ஜோசி சொல்லிடுவாரு. அதுக்கு தகுந்த இவர் வந்து எல்லாமே. அப்படியா? முன்னாடியே அவர்கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவர்கிட்ட நம்பரு எல்லாமே வாங்கிக்கோங்க. நம்பர் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கீழே போடுறோம், நீங்க பார்த்துக்கு. சரி, ரைட்டு. அந்த சாமியை கொஞ்சம் பார்ப்போம். சாமியை கொஞ்சம் நிமிருங்க. இவருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்க? இவ்வளோ க்ளீனாக சொல்கிறாரு உங்களை பற்றி. எனக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. அவர் இடையில ரைட்டாக கொஞ்சம் வந்து தெரிஞ்சிருவாரு. யார் யார்கிட்ட என்ன சொல்லணும், யார் யார்கிட்ட என்ன பிரச்சனை, அவங்க எங்கே வருவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க தான் அவங்க அண்ணி. சரிங்க. அவங்களுக்கு அண்ணி, உங்களுக்கு? நான் ஒரு பண்ணி. உங்களுக்கு என்ன வேணும்? என் வைப்புங்க. அப்படி சொல்லுங்க, நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. ஒரு பண்ணிக்கு போய் இவ்வளவு அழகா கொடுத்து விட்டாங்களே. இதெல்லாம் கட் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்காக இருந்தது நான் வாய்ஸ் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னு காமெடி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும்ல. நாங்கள் எல்லா இடத்துக்கும் போனாலும் இப்படி தான் அரட்டை அடிப்போம். மாமா கொழுந்தியா எல்லாம் சேர்ந்து அரட்டை அடிப்போம். அதை தான் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு தான் நான் விட்டேன். இப்படி தான் இருக்கும். ஃபன்னுக்காக பேசியாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் ஜோசியர் குறி பார்க்குறவருன்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. அடுத்து எங்கள் மாமா பாருங்கள் ஓட்டு கேட்குற மாதிரி சைடில் வணக்கம் போடுறாரு. பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை. எல்லாருமே நேர்த்திக்கடன் வச்சுருந்தோம். அந்த வந்து முழு உருவ பொம்மை வாங்கி நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்தாயே அப்படின்னு சொல்லி எல்லாருமே நானும் எங்கள் மாமா வாங்கினோம். வந்தது பொம்மை வாங்கி சாமி சுற்றி வந்தோம். இப்போ வந்து பொங்கலுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பொங்க போகுது பொங்கப்பானை. அங்கிட்டு இருக்கிறது வந்து தம்பி ஒய்ஃபு. எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெயிட்டிங். எல்லாம் பக்தி பலத்தோடு நின்றோம். எல்லோரும் தாயமங்கல ஆத்தால மனதார வேண்டிக்கிட்டு இருந்தோம். பொங்கல் எப்படா பொங்குன்னு வெயிட்டிங்கில். ஒரு வழியாக பொங்கல் பொங்கி எல்லோரும் குலவை போட்டோம். குலவை தெரிஞ்சவங்க குலவை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குலவை போட்டோம். திருப்பி பொங்கலுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாத்திரங்கள்லாம் வீட்டில் இருந்தே கொண்டு போயிட்டோம். எல்லாத்துக்கும் பலசரக்கு ஜாமானும் அங்கனே வாங்கிட்டு கறியும் அங்கனே கிடச்சிச்சு. சிக்கன் வாங்கினோம். சிக்கனை எல்லாமே வாங்கிட்டு அங்கனே சமைச்சு செம ஜாலியான இடம் பொருள் எல்லாம் நல்லா தோதாக இருந்துச்சு. வெயில் தான் தாங்க முடியலை. மக்கள் நெருக்கம் அதுக்கு மேலே. கூட்டம் வந்து சரியான கூட்டம். தாயமங்கலம் வந்து எப்பயுமே கூட்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர கூட்டம். பொங்கிருச்சு. எல்லோரும் குலவை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு நிற்கிறோம். பொங்கல் பொங்குன உடனே பெரிய கதை முத அரிசி போட்டாங்க சாமியை கும்பிட்டு. அடுத்து சின்னக்கா ஒரு 5 பேர் 7 பேர் போட்டோம் நாங்கள் அரிசி. எல்லோரும் போட்டு பொங்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குட்டி பானை தான், 1/2 கிலோ அரிசி தான். அந்த குட்டி பானையே பொங்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனல்லாம் அங்கங்கே பறந்துருச்சு. கல்லெல்லாம் பெரிய பெரிய கல்லாக இருக்குது பாருங்கள். அதனால் வந்து வேக்காடு ரொம்ப கொடுக்காதனால சீக்கிரம் பொங்கலை. அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பானை ரொம்ப குட்டி பானை. அதை சாப்பிட்றதுக்கே எங்கள் ஆளை காணோம். எல்லாம் பொங்கல் உனக்கு வேணாம் எனக்கு வேணான்ட்டாங்க. அதனால் சும்மா 1/2 கிலோ அரிசி 3/4 கிலோ வெல்லம் போட்டு அப்படியே வச்சாச்சு. பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சு. பெரிய அரிசி போடுறாங்க. சாமியை கும்பிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக போட்டோம். அடுத்து சின்னக்கா போட்டுச்சு. அந்த கோளாறு சொல்கிறாரு பாருங்க, அது அவர் வந்து எங்கள் சித்தப்பா. அவர் தான் இந்த மாதிரி செய்யுங்கம்மா அப்படின்னு. பெரியவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சித்தப்பா வம்ப கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி அவர் அந்த இடத்துல நின்று கரெக்டாக எங்களுக்கு எல்லாத்துக்கும் கோளாறு சொன்னார். இப்படி போடுங்கம்மா, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு. ஏன்னா நம்மளாக செய்கிறத விட பெரியவங்க சொல்லி போடுறது அது ஒரு இது தான். அவங்க மலர் கப்புறம் பாருங்க. எல்லாருமே அப்படியே ஒவ்வொரு கை போட்டோம் சேர்ந்து. வெயில் தான் நிற்க முடியலை. அடுப்பு பக்கத்தில் அதை விட அனல் வேற. எல்லாம் சேர்ந்துருச்சு. தம்பி ஒய்ஃபு போடுறா. அடுத்து வந்து தங்கச்சி போடுது பாருங்கள். இருக்கிற அரிசி 5 எல்லோரும் சாஸ்திரத்துக்கு போட்ட மாதிரி போட்டோம். 7 பேர் போட்டோன்னு நினைக்கிறேன். அடுத்து எங்கள் மாமா போடுவார் பாருங்க. அவர் சின்னக்கா வீட்டுக்காரர். அவர் போட்டார். அதுக்கடுத்து தம்பி ஒய்ஃபு. இன்னும் பெரியவர் வரல. பெரியவர் வந்திருந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். அவர் டிக்கெட் புக் பண்ணி லீவு கிடைக்காம போச்சு. அவங்க வந்திருந்தாங்கன்னு பெரிய மாமா வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அவர் அதை விட கலாய்ப்பார். எங்கேயாவது போனோம்னா இப்படி தான் போவோம். சேர்ந்து போவோம். என்ன பேசுகிறோன்னே தெரியாது. எங்களுக்குள்ளே கலாய்ச்சிட்டு அந்த நிமிஷமே மறந்துட்டு வந்துக்கிட்டே இருப்போம். ஃபன்னு தான் எல்லாமே. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் இப்படி இருப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதைக்கு என்ன தோணுதோ நாங்கள் வாட்டுக்கு அரட்டை அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்போம். இங்கே தேங்காய் பழம் வாங்கியாச்சு. அர்ச்சனை தட்டு வாங்கியாச்சு. முழு உருவம் வாங்கி நிற்கிறோம். அங்கே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். விலையெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த முழு உருவம் வாங்கி வைக்கிறது 150 ரூபாயா. அர்ச்சனை தட்டு 100 ரூபாயா. ஒரு தேங்காய் 2 பழம் ஒரு பத்தி, அவ்வளோதான். மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தாங்க. பூ கூட வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பொம்மை வாங்குகிற இடத்துல வெறும் பொம்மை கொடுத்தாங்க. வேப்பிலை கொடுங்க நான் தான் கேட்டேன். கொஞ்சோன்னு வேப்பிலை கொடுத்தாங்க. அதோட வச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அப்படியே போய் தெப்பத்தில் காலை நனைச்சிட்டு
எல்லோரும் அப்படியே சேர்ந்தாப்புல வந்தாச்சு. வந்து எல்லாம் நேர்த்திக்கடன்லாம் முடிச்சுட்டு உள்ளே போவோன்னு பார்த்தா முடியலை, பயங்கர கூட்டம், சாமி பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு முன்னாடி சன்னதிக்கு முன்னாடியே எல்லா பேரும் மாவிளக்கு பொங்கல் எல்லாமே அங்கேயே வச்சாங்க. நானும் அங்கனக்குள்ளேயே நாங்களும் பொங்கல்லாம் மாவிளக்கு அங்கேயே போட்டோம். மாவிளக்கு பொங்கல் எல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டு நாங்கள் இருந்த இடத்துக்கே பழையபடி வந்தாச்சு. வர்றதுக்குள்ளே அங்கேருந்த 4-5 மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, சோறெல்லாம் ஆக்கிட்டாங்க. சோறு 2 பிடியை போட்டு கடைசியில் வெந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். சாமி பார்க்குறதுனா என்ன, கொடி மரத்துக்கிட்ட நின்று லைட்டாக பார்த்தோம் சாமியை, பாதி முகம்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. சரி அதுவே போதும், அதுவே அந்த கூட்டத்தில் பார்த்ததே பெரிய விஷயம். அப்படியே வந்துட்டோம். வந்து சிக்கனை ஒரு 2 கிலோ வாங்கினோம். எல்லாம் மிளகாப்பொடி தலையில் போட்டு இங்கே பாருங்க, எல்லாம் சின்ன ஜீர்ஸ் அம்புட்டு அரைகுறை சாப்பிடாம கிளம்பி ஓடியா. அந்த பாதி பேர் சாப்பிட்டோம். நானும் சாப்பிட்டேன், சுகர் பேஷண்ட்னால நானும் சாப்பிட்டேன், எங்கள் அக்கா சாப்பிட்டுச்சு, 2-3 பேர் சாப்பிட்டோம். மற்ற சின்ன டிக்கெட்டில் அரைகுறை தான். அதனால் எல்லோரையும் 12 மணிக்கெலாம் சாப்பாடு ரெடி, உட்கார வச்சு சாப்பாடை போட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நம்ம போய் ஹோட்டலில் போய் காசு கொடுத்து அவ்வளோ காசு செலவு வேறு. இது நல்ல மனமாக நாங்களே செஞ்சு ஒரே குழம்பு தான், ஒரு குழம்பு ஒரு சோறு சூப்பராக வச்சு சாப்பிட்டாச்சு. எல்லோரும் ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு. தாயமங்கலம் ஆத்தால வணங்கினது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எல்லோரும் சேர்ந்து போனது அதோட பெரிய விஷயம். ஓகே மக்களே, நீங்களும் உங்களுக்கு கோயிலுக்கு போன அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல். பாய்.